ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கிலீஷ்க்கு மட்டும் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்க வேணாம். தமிழுக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் பேசும்போதும் சரி, உச்சரிக்கும் போதும் சரி, நிறைய வார்த்தைகள் எனக்கும் தெரிய மாட்டேங்குது தமிழில். சரளமாக நானும் பேசணும்னு நினைக்கிறேன், முடியலை. அப்போது அதெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா? அதனால் தமிழுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் இந்த யூடியூப் சேனல். ஸோ ஸ்கூல் டாப்பர் இந்த சேனலில் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்ருந்தாரு சார். அப்போ நீங்களே கேளுங்க. நண்பர் ஒருவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னன்னா, தேசப்பிதான்னு சொல்லணுமா இல்ல தேசப்பிதான்னு சொல்லணுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறது அவருடைய சந்தேகம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள் அப்படின்னு நம்ம 38 தலைப்புகள் எடுத்து வச்சிருக்கோம். அதுல இந்த தலைப்பும் ஒன்று. இப்போ இந்த சொல்லோடு சேர்த்து இன்னும் சில சொற்கள்ல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, தேசம் குட்டல் பிதா, தேசப்பிதா. இங்க தேசம் என்ற சொல்லும் வடமொழி சொல் தான், பிதா என்ற சொல்லும் வடமொழி சொல் தான். இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது அங்கே வல்லினம் மிகுந்து வராது. ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ் மொழியோ, இரண்டாவது வரக்கூடிய சொல் தமிழ் மொழியா இருந்தா மட்டும் வல்லினம் மிகுந்து வரும். இப்ப பாருங்க, தேசம் நம்ம அப்படியே இங்க எழுதிக்கலாம். பிதா என்ற சொல்லுக்கு தமிழ்ல தந்தை என்று பெயர். இப்போ தேசம் கூட்டல் தந்தை, தேச தந்தை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது. இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது அங்கே வல்லினம் மிகுந்து வராது. ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ் மொழியோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இரண்டாவது சொல் தமிழ் மொழியா இருந்தா அங்கே வல்லினம் மிகுந்து வரும். நான் இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. மனசாட்சி, மனம் என்பது தமிழ் சொல் தான், ஆனா சாட்சி என்பது வடமொழி சொல். இரண்டாவதா வரக்கூடிய சொல் வடமொழி சொல்லா இருந்தா அங்க வல்லினம் மிகுந்து வராது. அப்ப சாட்சி என்பதற்கு தமிழ்ல சான்று என்று பெயர். மனசாட்சி வல்லினம் வராது, மனச்சான்று வல்லினம் மிகுந்து வரும். நண்பர் ஒருவருக்கு சந்தேகம். ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இவரோட கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் மூலிமா நானும் என்னோடய தமிழ் லெவலில் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது நான் ஒரு ஸ்பான்சராக அந்த மாதிரிலாம் இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், தமிழில் ஒரு நல்ல எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும், அழகாக நான் தமிழில் பேசுகிறதுங்கிறதுக்கும் இந்த மாதிரியான சில சேனல்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். பை பாய், தேங்க்யூ.